இங்க வா, பக்கத்துல வா. நேத்து நைட் இவங்க என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கும் ப்ரோக்கு தான் அம்மா கிட்ட சொல்றதுக்கு பயம். உங்களுக்கு என்னப்பா? சொல்லுங்கப்பா. அதானே, எனக்கு என்ன பயம்? நான் சொல்றேன். சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஆதி, மா. அருண், மா, என்ன ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க? அதுவும் உங்க அப்பாவை சப்போர்ட்டுக்கு வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. மா, அப்பாவை நாங்க சப்போர்ட் கூட்டு வரலமா, அப்பா தான் எங்களை சப்போர்ட் கூட்டு வந்திருக்காரு. ஓஹோ, இல்லப்பா? ஆமா கீழா. இல்ல கீழா. ஆதி, நீ சொல்லு. 3 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? என்ன ப்ரோ அப்படி யோசிக்கிற? அம்மா தான் கேக்குறாங்கல்ல, பார்வதி பர்த்டே பத்தி சொல்லு ப்ரோ. ஒன்றும் இல்லைம்மா, நாளைக்கு பார்வதியோட பர்த்டே. அப்படியா? நாளைக்கு பார்வதிக்கு பணமோ இல்ல புடவையோ ஏதாவது ஒண்ணு பர்த்டே கிஃப்டா கொடுத்துடலாம். இத சொல்றதுக்கா அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து இப்படி கூட்டணி போட்டுட்டு வந்திருக்கீங்க? மா, என்ன ஆதி? நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க மட்டும் இல்லை, வேற யாரும் உங்ககிட்ட பர்த்டேன்னு ஆசீர்வாதம் வாங்க வந்தாலும் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸும் பணமும் கொடுக்கறது உங்கள் வழக்கம். பார்வதிக்கு உங்க மேலேயும் நம்ம குடும்பத்து மேலேயும் விசுவாசம், அக்கறை இருக்கிற ஒரு பொண்ணு. அவ பர்த்டேனா பார்வதி கோயிலுக்கு போவா, புது புடவை கட்டுவா, இல்லை சாக்லேட்ஸ் கொடுப்பா. ஆனால் இது வரைக்கும் அவ பர்த்டே பெருசாக செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டா. எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கா நம்ம குடும்பத்துக்கு. பார்வதியோட பர்த்டேவை நம்ம வீட்லயே கிராண்டா செலிப்ரேட் பண்ணா சந்தோஷப்படுவாமா? இது வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கிற பார்வதிய நாம சந்தோஷப்படுத்துற மாதிரி இருக்கும், கௌரவப்படுத்துற மாதிரி இருக்கும்னு நாங்க 3 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம் அகிலா. நாம எல்லாரும் சேர்ந்து பார்வதியோட பர்த்டேவை கேக் வெட்டி கொண்டாடினா உண்மையாவே பார்வதிக்கு அது ஒரு இன்ப அதிர்ச்சியா தான் இருக்கும். ஓகே, உங்க முடிவுக்கு நானும் சம்மதிக்கிறேன். நாளைக்கு கேக் கட் பண்ணுற வரைக்கும் இந்த விஷயம் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். கேக் கட் பண்ணும்போது சொன்னா பார்வதிக்கு இன்ப அதிர்ச்சியாக இருக்குமா? ப்ரோ சூப்பர் ப்ரோ, செம ஐடியா. ஆமா அகிலா, ஆதி சொன்ன மாதிரி யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம், கடைசி நேரத்துல சொல்லிக்கலாம். சரி, அப்படியே பண்ணலாம். இந்த கேக்கை நீ தான் கட் பண்ணணும் பார்வதி. கட் பண்ணு. சுந்தரம், அம்மா, உன் பொண்ணு பிறந்த நாளைக்கு கேக் வெட்டும்போது நீ தள்ளி நிக்கலாமா? பக்கத்துல வா. கணேசா, நீயும் வா. வா சுந்தரம். வா சுந்தரம். ஐஸ்வர்யா, மெழுகுவத்தி ஏத்து.
கேக் கட் பண்ணு பார்வதி. ம்ஹும். முதல்ல உங்க அப்பாவுக்கு கொடு. எங்களுக்கு நீங்க தானம்மா எல்லாமே. நீங்க வாங்கிட்டு என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணாலே போதும்மா. பெரிய மனசு ரச ஆசீர்வாதம் பண்ணணும். நீ நடிச்சு கொட்டு. நாடக கம்பெனி தானே நடத்துறீங்க எல்லாரும். நல்லா இருக்கு. அப்பாவுக்கு, ஆதிக்கு, அருணுக்கு, ஷாம்க்கு எல்லாருக்கும் கட் பண்ணி கொடு. சரிங்கம்மா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. ஆரம்பிச்சிட்டேன். ஷாமண்ணா, ஹாப்பி பர்த்டே பார்வதி. தேங்க்ஸ் அண்ணா. பார்வதி, எங்களுக்கு கேக் கொடுக்க மாட்டியா? உமாமா, உங்களுக்கு கொடுக்காம இருப்பேனா? இந்தாங்க. தேங்க்ஸ் பார்வதி. இந்தாங்க. இது என்ன? டைமண்ட் ரிங் ரொம்ப நல்லா இருக்கு. இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வைர மோதிரம், அதுவும் இந்த சமையல்காரிக்கு அகிலா கையால. வச்சிருக்கேன்டா உங்க எல்லாருக்கும் ஒரு நாள். பார்வதிக்கு பிறந்த நாள் பரிசா? இந்த வைர மோதிரம் பார்வதிக்கு இல்லம்மா, மித்ராக்கு. மித்ராவுக்கா? ஆனா இன்னைக்கு பார்வதிக்கு தானே பர்த்டே. இன்னைக்கு பார்வதிக்கு மட்டும் பர்த்டே இல்லம்மா, மித்ராக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே. என்னது? இன்னைக்கு மித்ராக்கும் பர்த்டேயா? மித்ரா, ஆண்டி, இன்னைக்கு உன் பர்த்டேன்னு நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? இது என்ன புது கதை? என் பர்த்டே. இன்னைக்கு உன் பர்த்டே இல்லைன்னு சொல்லிலாம் ஏமாத்த முடியாது. என்கிட்ட அதுக்கு ஆதாரம் இருக்கு. ஐஸ்வர்யா, ஆதி, மித்ராவோட ரூம்ல போய் அவ ஜாதகத்தை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. ஓகே ஆதி.
பார்வதியோட ஜாதகம் தான் ஆதிக்கு 100% பொருத்தமா இருந்தது. அதான் பார்வதி ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்து மித்ரா ஜாதகமா மாத்திட்டேன். இவன் ஏன் ஜாதகம்லாம் கொண்டு வர சொல்றான்? அப்போ மித்ரா ஜாதகத்துல ஃப்ராடு பண்ணிருக்கிற விஷயம் ஆதிக்கு தெரிஞ்சு போச்சா? பார்வதி ஜாதகத்தை வச்சுதானே நந்தினி ஏன் ஜாதகம் ரெடி பண்ணா? அப்போ பார்வதிக்கு எப்போ பிறந்த நாளும் அப்பதான் எனக்கு பிறந்த நாள். ஆதி ஜாதகத்தை ஸ்மெல் பண்ணியிருக்கானா? நான் நந்தினியோட சிஸ்டர்னு கண்டுபிடிச்ச மாதிரி என்னோட ஜாதகம் போலின்னு கண்டுபிடிச்சிட்டானோ? இந்தாங்க அது, அம்மா கிட்ட கொடுத்துரு. இந்தாங்க ஆண்டி. மித்ராவோட பர்த்டேவும் இன்னைக்கு தான். அதில் தேதி இருக்கும் பாருங்க. ஆமா, ஏப்ரல் 6 இன்னைக்கு தானே. இப்ப அகில ஆண்டி கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. மித்ரா, இன்னைக்கு உன் பர்த்டேங்கிற விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்ச? போச்சு போச்சு, நல்ல வசமா மாட்டிக்கிட்டா. இப்ப என்ன சொல்லி இவளை காப்பாத்துறது? மறந்துட்டேன்லாம் சொல்ல முடியாது. யாராவது பர்த்டேவை மறப்பாங்களா? ஏதோ பிளான் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். மித்ரா, என்னாச்சுமா? ஏன் கண் கலங்குற? மித்ரா, என்னம்மா ஆச்சு? பிறந்த நாளையே மறந்துட்டோமே நினைச்சு கண்ணு கலங்குறியா? அது இல்ல ஆண்டி. அப்புறம் எதுக்காக மித்ரா கண் கலங்குற? என்னாச்சுமா? நான் சொல்றத கேட்டு நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது ஆண்டி. பெருசா பில்டப்லாம் கொடுக்குறா. என்ன சொல்லி சமாளிக்க போறான்னு தெரியலையே. எதுவா இருந்தாலும் என்ன எடுத்து தெருவில் விடாம இருந்தா சரி. ஆதி என் கழுத்துல தாலி கட்டி இன்னும் எனக்கு முறைப்படி கல்யாணம் நடக்கலனாலும் நீங்க என்ன மூத்த மருமகளா ஏத்துக்கிட்டு எனக்கு எல்லா உரிமையும் கொடுத்திருக்கீங்க. அது எனக்கு சந்தோஷம்தான். நல்லா இருக்கு. ஆனா என் மனசுக்குள்ள ஒரு மூலையில நான் இன்னும் முறைப்படி ஆதிக்கு மனைவியாக முடியலையேன்னு ஏக்கமா இருக்கு. ஆதி கையால தாலி கட்டிக்க முடியலையேங்கிற வருத்தம், வேதனை, ஏக்கம் இன்னும் என் மனசுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு ஆண்டி. ஏதோ ஒரு வழியா சமாளிச்சு வெளியே வந்துருவான்னு நினைக்கிறேன். மனசு சந்தோஷமா இருந்தா தானே ஆண்டி பிறந்த நாளை கொண்டாட முடியும். என்னைக்கு ஆதி கையால என் கழுத்துல தாலி ஏறுதோ அன்னைக்குதான் எனக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில கொண்டாட்டம். அது வரைக்கும் நான் எதையும் கொண்டாடுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் ஆண்டி. அதனால்தான் இன்னைக்கு என் பிறந்த நாள்னு உங்ககிட்ட சொல்லல. செம்ம. உன் மன வருத்தம் எனக்கு புரியுது மித்ரா. என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? என்ன ஆண்டி இப்படி கேட்டீங்க? உங்க வார்த்தைய நம்பி தானே நான் இங்க இருக்கேன். அப்படின்னா நீ இன்னைக்கு உன் பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணணும். வா மித்ரா. வா மித்ரா. ஹாப்பி பர்த்டே டு யூ. மித்ரா, அக்கா தான் சொல்றாங்கல்ல, வாங்கிக்கோ, சாப்பிடு. ஹாப்பி பர்த்டே.
இந்தா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ஆண்டி. நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு ஆண்டி. எப்படி என் நடிப்பு? இன்னைக்கு பார்வதி ஸ்பெஷலா சமைச்சிருக்கா. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். போலாமா? போ பார்வதி, போய் எல்லாத்தையும் எடுத்து வை. வாடி. ரொம்ப புத்திசாலித்தனமா போய் சொல்லி அம்மாவை ஏமாத்திட்டு தான் நினைச்சு சந்தோஷப்படாத. ஒரு சிலர் ஒரு சில நாள் ஏமாத்தலாம், பலரை பல நாள் ஏமாத்தலாம். ஆனா எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாத்திட முடியாது. என்ன சொன்ன? என் கையால உன் கழுத்துல தாலி ஏறணுமா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன்னை கூடி சீக்கிரம் இந்த வீட்டுல இருந்து வரட்டுறேன். எங்கிருந்து போக போறது நானா இல்ல பார்வதியானா? எப்படி விரட்டுறேன்னு பாக்குறேன். பார்வதி, வாங்க மாமா. என்ன நீ இந்த உலகத்திலே இல்லை போலையே? பர்த்டேக்கு உன் மாமியார் உனக்கு கேக் ஊட்டி விட்டதை நினைச்சு மெய் மறந்து உட்காந்துட்டு இருக்கியா? ஆமா மாமா, இந்த பிறந்த நாள என்னோட வாழ்க்கையில என்னால மறக்கவே முடியாது. அம்மா, ஐயா, நீங்க, சின்னையா எல்லாரும் சேர்ந்து என்ன சந்தோஷத்துல திக்குமுக்க ஆட வச்சிட்டீங்க. நான் இதுக்கு என்ன புண்ணியம் செஞ்சிருக்கேன்னு எனக்கே தெரியல. இப்போ எதுக்கு நீ இவ்வளோ எமோஷனல் ஆகிற? அப்படி நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? ஒரு கேக் கட் பண்ணோம், அவ்வளோதானே. அம்மா கையால எனக்கு கேக் ஊட்டி விட்டது சாதாரண விஷயம் இல்ல மாமா. அது எனக்கு கிடைச்ச வரம். ஆமா, இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கிற விஷயத்த ஏன் என்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிங்க மாமா? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் கேக் கட் பண்ண போகிற விஷயத்த உனக்கு முன்னாடியே சொல்லலை. அது மட்டும் இல்லை, நேற்று நைட் உனக்கு பர்த்டே கிஃப்ட் நான் கொடுக்காதது கூட அதான் காரணம். நேத்து நைட் நீங்க எனக்கு பிறந்த நாள் பரிசு கொடுத்திருந்தா கூட நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேனான்னு தெரியல மாமா. ஆனா அம்மா முன்னாடி என் பிறந்த நாளை கொண்டாட வச்சு எனக்கு அளவில்லாத சந்தோஷத்தை கொடுத்துட்டீங்க மாமா. அந்த சந்தோஷத்தோட உன் பிறந்த நாளைக்கு உனக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்க கிஃப்டை பார்த்தேன்னா நீ இன்னும் சந்தோஷப்படுவ. என்ன மாமா இது? செயினா? ம்ஹும். நம்ம கல்யாணத்துல நான் உனக்கு மெட்டி போடவே இல்லைல்ல, அதான் உன்னோட பிறந்த நாள் பரிசா மெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன்.